அதில் 2 லைப்ரரிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைப்ரரி, இன்னொன்று சீபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைப்ரரி. பாண்டாஸ் ஆஸ் பிடி அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இது ஏற்கனவே ப்ரீவியஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தான். ஆனால் ஏஜ் சேஞ்ச் ஆக எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பைப்ளாட்னு சொல்லக்கூடியதில் தான் இந்த விஷுவலைசேஷன் லைப்ரரி இது கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் matplotlib.pyplot மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EDA அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ இந்த EDA அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ EDAனா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவோட ஸ்ட்ரக்சரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல இருந்து அதில் என்ன பேட்டர்ன்ஸ் தெரியுது, ஸோ எந்த ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்போது எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆயிருக்கு, இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டேட்டாக்கும் இன்னொரு டேட்டாக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ், ஸோ ஒரு டேட்டா மாற அடுத்த டேட்டா எப்படி மாறுது அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய செக்ஷன் தான் இந்த EDA அப்படிங்க சொல்லக்கூடிய செக்ஷன். இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டாஸை சம்மரைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்தது தான் நம்மளோட சீரீஸில். அண்ட் இது மட்டும் இல்லாமல் டேட்டா விஷுவலைசேஷன்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம பண்ணுவோம். அதில் 2 லைப்ரரிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைப்ரரி, இன்னொன்று சீபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைப்ரரி. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி. அதாவது பாண்டாஸ் யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸில் என்னெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அதாவது அங்கேருந்து சம்மரைஸ் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவையான லைப்ரரியான பாண்டாஸை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இது ஏற்கனவே ப்ரீவியஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தான். அண்ட் பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த டேட்டாஸை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ டேட்டா இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே டேட்டா சயின்ஸ் டேட்டா செட்னு ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், CSV. அதே ஃபைல் தான் நம்ம இங்கேயுமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ pd.read_CSV அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட டேட்டா சயின்ஸ் டேட்டா செட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைலை உள்ளே லோட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த டேட்டா யூஸ் பண்ணி நான் வந்து டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் வேல்யூஸுக்கு ஒரு சின்ன சம்மரி மாதிரி நமக்கு கொடுத்துரும். அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி. அதாவது இந்த ஐடி அப்படிங்கிற காலமில் எத்தனை கவுண்ட் இருக்குது, அதை ஓவராலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுத்தால் என்ன வேல்யூ கிடைக்குது, அதுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன, அந்த காலமில் இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, இந்த குவான்டைல் அப்படின்னு சொல்லுவோம். 25th%, 50th% அண்ட் 75th%. இது மூணுமே வந்து குவான்டைல்ஸ், ஓகேவா. ஸோ அந்த குவான்டைல்ஸையுமே நமக்கு இந்த இடத்துல இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துரும். அப்போது ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் வேல்யூஸ்க்கு மட்டும்தான் இது நமக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கும். எனக்கு கேட்டகரிக்கல் வேல்யூஸ், அதாவது நம்மளோட டேட்டாவில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூஸும் சிலது இருக்குது. இந்த ஐடி இது மாதிரி இருந்தால் நியூமெரிக்கல் வேல்யூஸ், அண்ட் நேமு, இந்த டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே கேட்டகரிக்கல் வேல்யூஸ். அப்போ அது எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, இந்த டிஸ்கிரைப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்து இன்க்ளூட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா, வெறும் நியூமெரிக்கல் வேல்யூஸ் இல்லாமல் கேட்டகரிக்கலாக இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு மட்டும், அதாவது நேமு, டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன், அட்ரிஷன், ஸோ இதுக்கு மட்டும் நமக்கு என்ன வந்திருக்கு, டோட்டல் கவுண்ட்டு, ஓவரால் யூனிக் வேல்யூஸ் எத்தனை இருக்குது, அதில் டாப் மோஸ்ட் யூனிக் வேல்யூ எது, அண்ட் அதோட ஃப்ரீக்வன்சி, இது எல்லாத்தையும் நமக்கு இந்த இடத்துல அது ஷோ பண்ணியிருக்கு. இதுதான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது இல்லாமல் டேட்டாவோட கோரிலேஷன், அதாவது ஒரு காலம் இன்னொரு காலம் கூட எவ்வளோ கோரிலேட் ஆகுது, இதில் ஒரு காலமில் வேல்யூஸ் சேஞ்ச் ஆக அதோட இம்பேக்ட் இன்னொரு காலமில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த கோரிலேஷன் யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆனால் இதுவுமே நியூமெரிக் ஒன்லி அப்படின்னு சொல்லக்கூடிய பேராமீட்டர் வச்சு நியூமெரிக்கல் காலம்ஸுக்கு மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ data.carல நியூமெரிக் ஒன்லின்னு கொடுத்து ட்ரூ கொடுத்தேன்னா, ஐடி காலம் சேஞ்ச் ஆக ஏஜில் எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுதுன்னு பார்த்தா ஒரு 4% சேஞ்சஸ் தான் தெரியுது. ஆனால் ஏஜ் சேஞ்ச் ஆக எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19% சேஞ்சஸ் தெரியுது, ஓகேவா. ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் அதாவது சம்மரி வந்து நமக்கு இந்த கோரிலேஷன் அப்படிங்கிறது மூலியமாக கிடைக்கும். அப்போ ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டா கூட கம்பேர் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது
விஷுவலைசேஷன், அதாவது டேட்டாவை யூஸ் பண்ணி அதை நம்ம ரா டேட்டாவாக அப்படியே டேபிளாக காட்டாமல் அதை ஒரு விஷுவலைசேஷனாக, ஒரு சார்ட்டாக, ஒரு பார் கிராஃப் அந்த மாதிரிலாம் காட்டும்போது அது இன்னுமே அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். அண்ட் அதுக்கு இந்த பைத்தான் மாதிரியான லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த சார்ட்டை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா அதுக்கு மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு லைப்ரரியை நம்ம யூஸ் பண்ணலாம். அதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி டேட்டா செட் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம அந்த டேட்டா செட் யூஸ் பண்ணி தான் விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். பட் மேட்ப்ளாட்லிப்னு சொல்லக்கூடிய இந்த லைப்ரரியை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் டாட், அதில் பைப்ளாட்னு சொல்லக்கூடியதில் தான் இந்த விஷுவலைசேஷன் லைப்ரரி இது கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் மேட்ப்ளாட்லிப் டாட் பைப்ளாட் ஆஸ் PLT அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இண்டஸ்ட்ரியில் காமனாக matplotlib.pyplot இம்போர்ட் பண்ணுறோன்னா அதை PLT அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே நம்ம விஷுவலைசேஷன் பண்ணுறோன்னா அது இங்கே தனியாக ஒரு டேப், எப்படி இந்த க்ரோம்குள்ளே நமக்கு வந்து இங்கே விஷுவலைசேஷன் நடக்கணும், இங்கே டேட்டா ஃப்ரேம் இங்கேயே பிரிண்ட் ஆகுது. ஆனால் விஷுவலைசேஷன் matplotlib யூஸ் பண்ணி பண்ணும்போது நிறைய டைம் நமக்கு தனியாக ஒரு விண்டோவாக க்ரியேட் ஆகி அங்கே நமக்கு விஷுவலைசேஷன் நடக்கும். பட் எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு இங்கேயே ரிசல்ட் வந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே ஜூபிட்டர் நோட்புக்கில் matplotlib inline அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் நம்ம, அதாவது மேஜிக் கமாண்ட் எழுதிடுவோம். அப்போ நமக்கு அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே கீழே அந்த செல்லுக்கு கீழே கிடைக்கும். ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம அதை இம்போர்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு ஒரு விஷுவலைசேஷன், ஒரு பார் கிராஃப் போட போகிறோம். அந்த பார் கிராஃப் போடுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற காலமும் அண்ட் சேலரி அப்படிங்கிற காலமும் எடுத்துக்க போகிறேன். ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் மார்க்கெட்டிங்க்கு நிறைய மார்க்கெட்டிங் காலம்ஸ் மீன்ஸ் அந்த காலமில் நிறைய மார்க்கெட்டிங் அப்படிங்கிற வேல்யூஸ் இருக்குது. அண்ட் அதுக்கான வேல்யூஸுமே நிறைய இருக்குது. ஓகேவா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட இந்த மார்க்கெட்டிங்கான வேல்யூ, இங்கே 85,000 இருக்குது. ஆனால் அப்போ இது எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் எடுத்து பிளாட் பண்ணலாம். அந்த ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது சேலரி பை டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு தனி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். இதில் வேல்யூஸை லோட் பண்ண போகிறோம். என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டாவில் இருந்து குரூப் பண்ணு. ஓகேவா? எதை யூஸ் பண்ணி குரூப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் காலம் யூஸ் பண்ணி குரூப் பண்ணு. ஆனால் அதில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலரி வேணும். சேலரி நம்மளது வந்து சேலரி வந்து எஸ், கேபிட்டல் எஸ். ஸோ SALARY. இப்போது நம்ம இந்த சேலரி யூஸ் பண்ணி அந்த குரூப் பை அப்படிங்கிறத பண்ணுறோம். ஆனால் டிபார்ட்மெண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிறைய சேலரி இருக்கும். ஆனால் இந்த குரூப் பை பண்ணும்போது எனக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சேலரி தான் பக்கத்தில் வரணும். அப்போது அங்கே சேலரியோட மீன் வேல்யூவை எடுத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு மென்ஷன் பண்ணிவிடு. அப்போனா நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா சேலரியும் எடுத்துக்கோ, அதோட ஆவரேஜை அந்த மார்க்கெட்டிங் பக்கத்தில் போட்டுரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த லைனுக்கான மீனிங். அப்போது இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா, சேலரி பை டிபார்ட்மெண்ட்டை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எத்தனை அங்கே 100 வேல்யூஸில் ஃபினான்ஸுக்கு எத்தனை வேல்யூஸ் இருந்தால் இருந்தோம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் வேல்யூஸால் டிவைட் பண்ணால் எனக்கு 83,000 கிடைக்குது. இப்போது இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளாட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்னோடய சேலரி பை டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற காலமை எடுத்து பிளாட் அப்படின்னு கொடுத்தா போதும். அண்ட் எந்த டைப் ஆஃப் பிளாட்டிங் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த கைண்டில் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ கைண்ட் ஈக்குவல் டு நான் இங்கே என்ன பண்ணுறேன், பார், அதாவது பார் கிராஃப் எனக்கு வேணும். ஸோ அதனால் பார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபினான்ஸில் 83,000, ஹெச்ஆருக்கு 71,000 சம்திங், அண்ட் ஐடி, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் எல்லாத்துக்குமே அதுக்கு ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அது டிஃபால்ட்டாகவே டாட் பிளாட் அப்படிங்கிறது PLTயில் வந்து எடுத்துக்கும். இல்லை நான் தனியாகவே பிளாட்டிங் பண்ணுறேன்னா நீங்கள் PLT டாட் பிளாட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துமே நீங்கள் பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல PLT டாட் பிளாட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்து அதில் எந்த காலமை நான் பிளாட் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் உள்ளே நீங்கள் பாஸ் பண்ணணும், அப்படியும் நீங்கள் பிளாட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம அதை பார்க்க போகிறது கிடையாது. நம்ம இங்கே பண்ண பிளாட்டிங்கில் இருக்கக்கூடிய கஸ்டமைசேஷன்ஸ், மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கஸ்டமைசேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு ஒவ்வொரு எல்லா பார்ஸும் வேறு கலரில் வந்தால் நல்லாயிருக்கும், எல்லாமே ப்ளூலேயே இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன்னா, இங்கே கலர் அப்படிங்கிறத பாஸ் பண்ணி, கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேராமீட்டர் பாஸ் பண்ணி லிஸ்ட் ஆஃப் கலர்ஸை நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதுக்கு எனக்கு ப்ளூவே ஓகே தான், செகண்ட் இருக்கக்கூடியதுக்கு நான் வந்து க்ரீன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், தேர்ட் இருக்கக்கூடியதுக்கு ரெட்டு,
4th காலம் அதாவது 4th பாருக்கு வந்து எனக்கு பர்பிள் கலர் வேணும், பர்பிள். அண்ட் 5th பாருக்கு வந்து ஆரஞ்சு கலர் போட்டுக்கலாம். ஸோ இந்த 5 கலர்ஸுமே 5 பார்ஸுக்குமே எனக்கு இந்த இடத்துல அப்ளை ஆகணும்னா நம்ம கலர் அப்படிங்கிறதுல லிஸ்ட் ஆஃப் கலர்ஸாக பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நமக்கு நம்ம கொடுத்த கலர்ஸாக வந்துடுச்சு. இல்லை எனக்கு இந்த இதில் பிளாட்டிங்கில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே இது என்ன மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதாவது இங்கே டிபார்ட்மெண்ட் இது ஃபினான்ஸு, ஹெச்ஆர், ஐடி, மார்க்கெட்டிங், சேல்ஸ் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்ஸ். ஆனால் இது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போது இதை நம்ம இங்கேயே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேயே கொடுத்துக்க முடியும். நான் இந்த கலரை கீழே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிஎல்டி டாட் இதுக்கு ஒரு டைட்டில் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இங்கே நம்ம பண்ண இந்த கிராஃபுக்கு இங்கே ஒரு டைட்டில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பிஎல்டி டாட் டைட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் அதுக்கான டைட்டிலை இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இது ஆவரேஜ் சேலரியை காட்டுறதுனால நான் வந்து ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிறதே கொடுத்துக்கிறேன். ஸோ ஆவரேஜ் சேலரி பை டிபார்ட்மெண்ட், ஏன்னா அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆவரேஜ் சேலரி பை டிபார்ட்மெண்ட். ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் சேலரி பை டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது மேலேயே இங்கேயே காட்டுது. ஓகேவா, அண்ட் பிஎல்டி டாட் கஸ்டமைசேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பிஎல்டி டாட் ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேலே தெரியக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் தெரியாது, டேரெக்டாகவே உங்களுக்கு வெறும் விஷுவலைசேஷன் மட்டும் ரன் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போது ஆவரேஜ் சேலரி பை டிபார்ட்மெண்ட் ஹெட்டிங் செட் பண்ணியாச்சு. இல்லை எனக்கு எக்ஸில் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஷோ ஆகுது இல்லையா, இதை நீங்கள் மேனுவலாகவும் செட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பிஎல்டி டாட் எக்ஸில் வரக்கூடிய லேபிள், எக்ஸ் லேபிள். ஓகேவா, அதுக்கு என்ன வேல்யூ வரணும், எனக்கு டிபார்ட்மெண்ட்டுன்னு வேண்டாம், சும்மா டிஇபிடின்னு வந்தால் போதும் அப்படின்னா டிஇபிடி நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே டிஇபிடி அப்படின்னு தெரியுது. இல்லை ஒய் லேபிள் வேணும் எனக்கு, இந்த இடத்துல இது சேலரி, ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னா பிஎல்டி டாட் ஒய் லேபிள் பாஸ் பண்ணி அங்கே ஆவரேஜ் சேலரி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது எக்ஸ் லேபிள் அண்ட் ஒய் லேபிள் இது ரெண்டுத்தையும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிறது நமக்கு சைட் வந்துருச்சு. ஆனால் இங்கே ஃபினான்ஸு, ஹெச்ஆர், ஐடி எல்லாமே நமக்கு வந்து வேர்ட்டிக்கலாக தெரியுது. எனக்கு வந்து ஹாரிசாண்டலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து பிஎல்டி டாட் எக்ஸ் டிக்ஸ், அதாவது இங்கே கீழே இருக்கக்கூடியதுக்கு பேர் எக்ஸில் இருக்கக்கூடிய டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸ் டிக்ஸை அதோட ரொட்டேஷனை நான் வந்து 0 ஆக்கிக்கிறேன். ஏன்னா டிஃபால்ட்டாக 90 டிகிரியில் இருக்குது இப்போது. ஓகேவா, அதை நான் 0 ஆக்கின உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. இல்லை 45 டிகிரிக்கு மாற்றுறேன், 45. இப்போ பாருங்கள் 45 டிகிரிக்கு அது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம இதை மறுபடியும் 0வே ஆக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணி அந்த விஷுவலைசேஷனையுமே நம்ம என்ன பண்ணிட முடியும்னா அண்டர்ஸ்டாண்டபிள் இன்சைட்டாக மாற்றிட முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி பண்ணுறது. அடுத்ததாக சேம் விஷுவலைசேஷன்ஸையே நம்ம சீபான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு லைப்ரரி யூஸ் பண்ணியுமே பண்ண முடியும். ஆனால் இந்த சீபான் மேட்ப்ளாட்லிப்பை தான் பேஸாக வச்சு ஒர்க் ஆகுது. மேட்ப்ளாட்லிப் இம்போர்ட் இந்த சீபான் நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணாலுமே அது மேட்ப்ளாட்லிப்பை ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணிக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளே இம்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ ஏன் நீங்கள் சீபான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மேட்ப்ளாட்லிப்பில் கஸ்டமைசேஷன்ஸ் கொஞ்சம் கம்மி அண்ட் நிறைய காலம்ஸை ஒரே வாட்டி உங்களால் கம்பேர் பண்ணிக்க முடியாது. ஆனால் சீபானில் நமக்கு கஸ்டமைசேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகம், கலர்ஸை டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்க முடியும், ஆல்ஃபா ரேட் அதிகமாக மாற்றி பார்த்துக்க முடியும், நிறைய விதமான கஸ்டமைசேஷன்ஸ் இந்த சீபானில் இருக்குது. அதனால தான் மேட்ப்ளாட்லிப்பை எடுத்து இவங்க அதிகமான கஸ்டமைசேஷன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதை விஷுவலைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அந்த லைப்ரரியை இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இம்போர்ட் சீபான் ஆஸ் எஸ்என்எஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ஸோ இந்த எஸ்என்எஸ் அப்படிங்கிறத கொடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் காலம்ஸையே மறுபடியும் இங்கே எடுத்து இங்கே கம்பேர் பண்ண ட்ரை பண்ணலாம். அதாவது ஏற்கனவே நம்ம பண்ணதை அப்படியே எடுத்து கம்பேர் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே சீபான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகேவா, எனக்கு இது ரெண்டும் வேண்டாம், நான் ஏதாச்சும் வேறு 2 காலம்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு எஸ்என்எஸ் டாட் பார் பிளாட், இதில் எக்ஸுக்கு ஒரு டேட்டா கொடுக்கணும், அதாவது எக்ஸ் ஆக்சிஸுக்கு என்ன டேட்டா அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். நான் டேட்டா டாட் காலம்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணி எனக்கு இதில் ஏதாவது 2 சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து டிபார்ட்மெண்ட்டே எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து அதுக்கான இந்த ஆவரேஜ் ஸ்கோர்ஸே எடுத்துக்கலாம், நம்ம பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸுக்கு வந்து டேட்டாவில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்க சொல்கிறேன். அண்ட் ஒய்யில் நம்ம ஏற்கனவே அதை தனியாக அந்த குரூப் பை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் காலமை நம்ம
எடுத்துக்கிறோம். சேலரி பை டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, எஸ் இதுதான். இந்த சேலரி பை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் அங்கே ஃபெட்ச் பண்ணி போட சொல்கிறேன். ஓகேவா? வேணும்னா அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இதோட வேல்யூஸை மட்டும் நான் ஃபெட்ச் பண்ணுறேன். வேல்யூஸ். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு லிஸ்ட் ஆஃப் அந்த வேல்யூஸ் மட்டும் கிடச்சிருச்சு. அப்போது இங்கே y இஸ் ஈக்குவல் டு சேலரி பை டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் பிக் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ ரன் பண்ணால் இங்கே நமக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. அதாவது டேட்டாவில் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற காலமாக மொத்தமாக எடுக்க சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆனால் அங்கே டிபார்ட்மெண்ட் மொத்தமாக எடுத்தால் மார்க்கெட்டிங் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ 100 வேல்யூஸுமே வரும். ஆனால் இங்கே நம்மக்கிட்ட 5 வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ நான் இந்த காலமில் இருந்து யூனிக் வேல்யூஸை மட்டும் எடுத்துக்க சொல்கிறேன். ஓகேவா? அப்படி இல்லைனா நம்ம சேலரி பை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கீஸை மட்டும் கூட இங்கே கால் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார் பிளாட்டில் இதே சேம் நம்ம வந்து சிபாண்டில் வந்து வேறு எதுவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. எல்லாமே எக்ஸாக்டாக அதே மாதிரி தான். plt.title, plt.xlabel இந்த கஸ்டமைசேஷன்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இங்கே இந்த ஒவ்வொரு பார்க்கும் நான் ஒவ்வொரு கலர்ஸை தனித்தனியாக கொடுக்கறதுக்குன்னு தனியாக ஒரு ஃபங்க்ஷனை எழுதியிருந்தேன். அதாவது பேராமீட்டர் கலர் ஈக்குவல் டு க்ரீனு, ப்ளூ அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருந்தோம். ஆனால் இங்கே எனக்கு ஜஸ்ட் நான் இங்கே வந்து ஹியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர் இருக்குது. இந்த ஹியூவில் போயிட்டு இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த யூனிக் வேல்யூஸ் இருக்கு இல்லையா ஏற்கனவே, அதையே அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நமக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஹியூ கொடுத்துருக்கேன். இதில் எனக்கு பேலட்டில் வந்து கலர் பேலட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேலட்டில் போயிட்டு பிரைட் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணால் இந்த கலர்ஸ் எல்லாம், இந்த ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர்ன்றது எல்லாமே கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியும். இல்லை எனக்கு ஒரு மாதிரி டல்லாக இருந்தால் ஓகே தான் அப்படின்னா ஹசில் இந்த மாதிரியான பேலட்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரியான பேலட்ஸை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே கலர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த சிபாண்டில் மட்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் அந்த கஸ்டமைசேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் இந்த நல்ல இன்சைட்ஸ் எல்லாமே, அதாவது அண்டர்ஸ்டாண்டபிள் இன்சைட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு கிளைண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் அந்த டேட்டா விஷுவலைசேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம் யூஸிங் மேட்ப்ளாட்லிப் அண்ட் சிபாண்ட். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம டேட்டா விஷுவலைசேஷனும் பார்த்துருக்கோம் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரிஸ் எப்படி எடுக்கிறது, எப்படி டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூவேஷனாக அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நம்ம எப்படி அல்காரிதம்ஸ்னால் என்ன, அந்த அல்காரிதம்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டாபிக்ஸில் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்க போகிறோம். பட் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக புரிஞ்சிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், அதை ப்ராஜெக்ட்ஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம காஷி இன்ஃபோடெக்கு நீங்கள் வரலாம். அதுக்கான காண்டாக்ட்ஸ் நம்பர் அண்ட் அட்ரஸ் அண்ட் மெயில் ஐடிஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலோட அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஃபார்மில் வேணாலும் எங்களை ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த கைடன்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ, பாய்.